அல்லும் பகலும் 60 நாளையும் அவனே அவனே என்று சொல்லாமல் அந்த சிவனையே துதித்து வருகிறேன். அப்படி இருக்க எனக்காக சிவனால் அளிக்கப்பட்ட அதோ தெரிகிறத ஒரே ஒரு மாமரம். அந்த மாமரத்திலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாங்கும் பழுக்கும். எப்படி என்றால் 3 ஆண்டுக்கு ஒரு முறை பூவாக இருக்கும், 3 ஆண்டுக்கு ஒரு முறை பிஞ்சியாக இருக்கும், 3 ஆண்டுக்கு ஒரு முறை காயாக இருக்கும், 3 ஆண்டுக்கு ஒரு முறை கனியாக கனிந்து 12 ஆண்டு முடிந்தவுடனே தானாக என் கரத்திற்கு வந்துவிடும். அந்த ஒரே ஒரு மாங்கனியை உண்டு சிவனையே பார்க்க வேண்டும், சிவனையே பார்க்க வேண்டும் என்று அல்லும் பகலும் 60 நாளும் அந்த சிவனையே துதித்து வருகிறேன். நேரமாகிவிட்டது, சிவனை துதிக்க வேண்டும். 12 ஆண்டு முடிந்து விட்டது. அந்த மாங்கனி சிவனை துதித்தவுடனே தானாக என் கரத்திற்கு வந்து சம்போ மகாயம். கரிதனில் முதித்து போட்டி காலகண்டனே தேவா, காலகண்டனே தேவா, திருவடிக்காக தரிசனம் தரிசனம் தந்த தேவா உன் தாளினை பறித்து நின்றே, தரிசனம் தந்த தேவா உன் தாளினை போற்றி சென்றே
மகாதேவா, ஈசனை கோரி துதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த மலை கையில மலைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் வர வேண்டும் ஈசா, முக்கன் படைத்த பரமன் ஈசா, எனக்கு பரமன் ஈசனை கோரி துதி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆனால் சதா ஈசன் காட்டியிருக்கிறாரே இந்த அடியார், இவரை பார்த்தால் எனக்கு அந்த சிவபெருமானை பார்ப்பது போன்றே காட்சியிருக்கிறது. விடையேறும் நடராஜனே தரமாட்டாயா என்று துதி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் யாரென்றே தெரியவில்லை அந்த அடியார். சதா சிவா 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 என்று சிவனை நோக்கியே தியானம் செய்து கொண்டிருக்கிறார். சுவாமி, இந்த சண்டை கவிசிய முனிவனை பார்த்து ஈசா ஈசா என்று என் பாதத்திலே பணிந்து மகிழ்ந்தாயா பக்தா? பக்தா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேன். இந்த சண்டை கவிசிக முனிவனை பார்த்து அவனே அவனே என்று சொல்லாமல் சிவனை போலவே நினைத்து வணங்குகின்றாயே, நீ யார்? எந்த நாட்டை சார்ந்தவன்? சதா உங்களை பார்த்தால் அந்த ஈசனை பார்ப்பது போன்றே எனக்கு தோன்றுகிறது சுவாமி. அப்படியா? ஆமா ஆமா. ஈசனை நேராக கண்டால் எவரோ மனமகிழ்ச்சி அடையுமோ அதே போன்று இருக்கிறது உங்களை பார்த்தவுடனே எனக்கு.
அந்த ஈசனை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னை பார்த்தால் ஈசனை போல தெரிகிறது என்று ஆமா. தெரிவிக்கின்றாயே. உண்மை சுவாமி. ஆமாம், நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்ன அப்படிப்பட்ட குறை என்ன உனக்கு? சுவாமி, என்னுடைய நாடோ மரகல்வரி நாடு. எனக்கோ 2 மனைவிகள். ஆனால் ஒருவருக்கு இல்லை என்றாலும் ஒருவருக்கு குழந்தை பிறக்குமே என்பதற்காக நான் எத்தனை ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருந்தேன். 2 மனைவியை திருமணம் செய்தும் இருவருக்குமே குழந்ை புத்திர பாக்கியம் இல்லை சுவாமி. ஓஹோ. எனக்கு பின்பதாக இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்லை என்றுதான் மனதிலே வருத்தம் கொண்டேன். அதற்காகத்தான் சிவனை நோக்கி தவம் செய்யலாம் என்று ஓடி வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. மகத தேசம் உன்னுடைய நாடு. உண்மை. மகத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மரகத மன்னன். உண்மை சுவாமி. மகதம் என்றால் மலைகளால் சூழப்பட்ட நாடு மகத தேசம். தேசம் மன்னா சுவாமி. இந்த மகத தண்ட கவிசிக முனிவனை பார்த்து அவனே அவனே என்று சொல்லாமல் சிவனை துதிக்கின்று வந்தாயே. அதோ பார்த்தாயா ஒரே ஒரு மாமரம். அதோ தெரிகிறது. அது உயரமாக வளமாக ஒரு மாமரம் இருக்கிறது. ஆமாம், அந்த மாமரம் மகிழ்மை பொருந்திய மாமரம். ஈசனால் எனக்காக அளிக்கப்பட்ட மாமரம். மாமரமா? ஆமா. புரியவில்லை. அந்த மரத்திலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே ஒரு மாங்கனி பழுக்கும். ஒரே ஒரு மாங்கனி. ஆமா. சரி. 3 ஆண்டுக்கு ஒரு முறை பூவாக இருக்கும். 3 ஆண்டுக்கு ஒரு முறை பிஞ்சியாக இருக்கும். 3 ஆண்டுக்கு ஒரு முறை பிஞ்சாக இருக்கும். 3 ஆண்டுக்கு ஒரு முறை காயாக இருக்கும். 9 ஆண்டுகள் கடந்து விட்டது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை காயாக கனிந்து தானாக என் கரத்திற்கு வந்துவிடும் இந்த மாங்கனி. 12 வருடத்திற்கு ஒரு முறை. ஆமா. அந்த ஒரே ஒரு மாங்கனி தான் மரத்திலே இருக்கு. ஒரே ஒரு மாங்கனி. ஆமா. இந்த மாங்கனியை உண்டு மறுபடியும் அந்த ஈசனுக்கு உயிரோடு வாழ்ந்து விடுகிறேன். வேறு அன்னமாகாரம் அருந்துவது கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த மாங்கனியில் தான் நான் இந்த மாங்கனி உண்டு மறுபடியும் 12 ஆண்டு ஒரு முறை தானாக வந்திருக்கேன். அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய மாங்கனி. இந்த மாங்கனியை கொடுக்கின்றேன் உனக்கு மனமகிழ்ந்து. சரி. என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு கொடுக்கின்றேன். இந்த மாங்கனியை கொண்டு படுத்தாமல் உன் மனைவியிடத்திலே கொடுத்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்குதான் ஒரு ஐயப்பாடு எனக்கு இருப்பதோ 2 மனைவிகள். இதை விண்ணப்படுத்தாமல் உண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆமா. எப்படி ஆளுக்கு பாதியாக புரிந்து கொடுத்தால் என்ன? யாராக இருந்தாலும் சரி விண்ணப்படுத்தாமல் இருந்த வேண்டும். ஓ, யாராக இருந்தாலும் ஒருவர் தான் இருந்த வேண்டும். ஆமா. விண்ணப்படுத்தாமல். நல்லது. 2 வருஷமா விடைபெற்றுக் கொள்ளும்.